தீபாவளி பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடி வரும் நிலையில் திருச்சி மாவட்ட விவசாயிகள் இந்த கொண்டாட்டத்தில் இருந்து விலகி நிற்கின்றனர். இதற்கான காரணம் என்ன என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் தீபாவளி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ள நிலையில் தீபாவளி பற்றிய சிறு எண்ணம் கூட இல்லாமல் கவலை தோய்ந்த முகத்துடன் காணப்படுகின்றனர் டெல்டா மாவட்ட விவசாயிகள். குறுவை சாகுபடி பொய்த்து போன நிலையில் சம்பாவாவது கை கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இருந்த விவசாயிகளுக்கு தற்போது ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியுள்ளது. வருமானம் இல்லாத சூழலில் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவது எப்படி என கேள்வி எழுப்புகின்றனர் இந்த உழைப்பாளிகள். எங்கே ஓத்து உழைப்புக்கே வழியிலங்க போய் தீபாவளி எங்கிட்டு கொண்டாடுறது, பழைய சோறே கிடைக்காதாட்டுக்குது. அவ்வளோ சிரமமாக இருக்குதுண்ணே. ஒன்றும் வயிற்றுக்கே ஒன்றும் வழி இல்லாமல் இருக்குது. 10 ரூபாய்க்கு போயிருக்க போய் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. ஒன்றும் பண்ண முடியாமல் நாங்கள் தினசரி கஷ்டத்தில் தான் வாழ்கிறோம். இப்போ நான் விவசாயம் இல்லைன்னா எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. நாங்கள் செத்த படத்துக்கு சமம், வேறு எந்த இதுவும் கிடையாது. விவசாயம் இல்லைன்னா வேறு நாங்கள் பொண்டாட்டி பிள்ளையோடு எல்லாம் தற்கொலை பண்ணி சாக வேண்டியதான், வேறு வழி இல்லை. தீபாவளி திருவிழா வந்தாலும் எங்களால் கொண்டாட முடியல. காணிகரையெல்லாம் காஞ்சி கிடக்கும் போது எங்கள் வயிறு மட்டும் எப்படி குளிர்ந்துருக்கிற வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். அது என்ன சூழ்நிலை இருக்குமோ தெரியல. திருச்சி மாவட்டத்தில் சுமார் 1,80,000 ஏக்கரில் ஒவ்வொரு ஆண்டும் சம்பா சாகுபடி நடைபெறும். ஆனால் இம்முறை 15,000 ஏக்கரில் மட்டுமே சம்பா பணிகள் தொடங்கப்பட்டன. மற்றவை தரிசு நிலமாகவே கிடக்கும் வேளையில் நடவு பணிகள் செய்த வயல்களில் தண்ணீர் இல்லாததால் பயிர்கள் கருக தொடங்கியுள்ளன. திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஐலாப்பேட்டை, நெய்தலூர் ஊராட்சி பகுதியில் உள்ள 600 ஏக்கர் நிலமும் தரிசாக காட்சியளிக்கிறது. தம் வாழ்நாளில் இது போன்று விவசாயம் பாதிக்கப்பட்டதில்லை என கூறுகின்றார் விவசாயி ஐயாவு. கிட்டத்தட்ட 600-700 ஏக்கர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 100 ஏக்கர் கூட பண்ண முடியாது சார். 3 போக விளைஞ்ச இடத்துல இப்போ 2 போகம் கூட விளைய முடியல. இப்போ 1 போகம் விளையிறது கூட இப்போ ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு சார். ரொம்ப இதாக இருக்குது. உய்யங்கொண்டா எந்த இதுவுமே இந்த மாதிரி போனதே கிடையாது. காவேரி வத்துனாலும் உய்யங்கொண்டா ஓடிக்கிட்டு இருக்கேன். உய்யங்கொண்டானுக்கே ரொம்ப இது இல்லாமல் போயிடுச்சு சார். ஒரு சாவடி அறுக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். பருவமழையும் ஏமாற்றியது, காவேரியும் ஏமாற்றியது. அதனால் விவசாயம் பொய்த்ததால் இந்த தீபாவளிக்கு தங்களது குழந்தைகளை ஏமாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டதாக கனத்த இதயத்துடன் தெரிவிக்கின்றனர் விவசாய குடும்ப பெண்கள். பக்கத்து வீட்டிலலாம் துணிமணி எடுத்துட்டாங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு எடுக்க முடியல. ஏண்டா பெத்தம்னு இருக்குது கேட்க. அதுங்க எனக்கு தீபாவளி வந்துருச்சு துணிமணி எடுத்து கொடுங்குதுங்க, அதுங்களுக்கு கூட முடியல. அவ்வளோ இதாக இருக்குது. கேட்குறேன், வேலைக்கு போனால் உண்டு, வேலை இல்லைன்னா இல்லை கேட்குறேன். எங்கள் காசு பணத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? காணிகரை வச்சுருக்கவங்களை கேட்டாலும் இல்லைங்கிறாங்க. நாங்கள் எப்படி பிள்ளைங்களை குடும்பம் நடத்துகிறோம் என்னான்னு இருக்குது. சாவலாமா வாழலாமான் இருக்குது. தண்ணி இல்லாமல் எப்படி பயிர் பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றும் இந்த வருஷம் ஒன்றும் இல்லை. தீபாவளி வர தீபாவளி தான் இருக்குது. ஒன்றும் செய்ய முடியாது. தண்ணி வந்தால் தான் எதுவும் செய்ய முடியும். எந்த வேலையும் செய்ய முடியும். காடு கரைக்கு எங்கிட்ட வேலை இல்லை. அதுக்கே தண்ணி வந்தால் தானே எதுவும் செய்ய முடியும். ஒன்றுமே இல்லையே. எப்படி நாங்கள் செய்கிறது? பாடுபடுறது, ட்ரெஸ் எடுக்கிறது, எங்கேயும் போகிறது. படிக்க வைக்க பணமே இல்லை எங்கள்கிட்ட. படிக்க வைக்கவும் காசு இல்லை, ஒன்றும் இல்லை. அதாவது பள்ளிக்கூடமே போய் 2 நாள் ஆச்சு. போகமுல்ல, ஒன்றும் இல்லை. வீட்லேயே தான் இருக்கேன். நாங்களே எங்கிட்டும் போக முடியல. தீபாவளி பண்டிகையை புத்தாடை அணிந்து இனிப்புடன் கொண்டாட வேண்டிய இந்த விவசாயிகளின் குழந்தைகள் தற்போது ஏக்கத்துடன் இருக்கின்றனர். தீபாவளியில் ஜாமான் செட்டே வாங்காமல் இருக்குது. தீபாவளிலாம் அப்புறம் எப்படா கொண்டாடுது? யார் வீட்லையும் தீபாவளி கொண்டாட மாட்டாங்கடா. அதுக்கு தீபாவளி கொண்டாடினா நம்மளுக்கு சாமான் செட்லாம் வேணும்டா. அதுக்கு தீபாவளி கொண்டாடுறா, நல்ல விஷயமா வெடி வாங்கலாம், அது கொண்டாடுறா. அப்புறம் ட்ரெஸ்ஸு இது விவசாயமே இல்லாமல் எப்படா தீபாவளி கொண்டாடுறீங்க? நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் அப்பா பால் கறக்க போகிறாங்க. தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து தாங்கன்னா எடுத்து தரேன். ஆனால் இன்ன வரையில் எடுத்து தரல. வியாழக்கிழமை மாமா வர சொன்னாங்க. அம்மா முன்னே கொத்தனார் வேலைக்கு போனாங்க. இப்போ மழை பெய்யாததுனால வீட்டில் இருக்காங்க. பயிரெலாம் நட முடியல, விவசாயம் பண்ண முடியல. டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை
வறட்சி பண்டிகையாகவே அமைந்துள்ளது என்றே கூறலாம். அருண் சுகுமாரன், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.